விட்டது. அன்பெல்லாம் கோப உருவாக வெளிப்பட்டது. நன்றாக பேசினீர். தர்மமெல்லாம் அறிந்த ராஜகுமாரரே, எனக்கு சிரிப்பு வருகிறது. புருஷன் வேறு மனைவி வேறு என்பதை இன்றுதான் உம்முடைய பேச்சில் அறிந்தேன். ராமச்சந்திரன் வனம் போக வேண்டியதானால் அந்த ஆணையானது சீதைக்கும் தான். வனத்தில் செல்லும் பொழுது நான் முன்னால் சென்று காட்டுப்பாதையில் உள்ள முட்களையும் புல்லையும் மிதித்து உமக்கு மெதுவாக்கி கொண்டு செல்வேன். பிடிவாதம் செய்கிறேன் என்று கோபம் கொள்ள வேண்டாம். என்னுடைய தாயும் தந்தையும் தர்மத்தை பற்றி எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். நீர் இன்று எனக்கு சொன்னது நான் இதற்கு முன் கேட்டதற்கெல்லாம் முற்றிலும் விரோதமாக இருக்கிறது. நீர் செல்லும் இடம் நானும் கூட செல்ல வேண்டும் என்பதே நான் கற்ற ஒழுக்கம். இன்றே நீர் வனம் போக வேண்டியதானால் உம்முடன் நானும் இன்றே வருவேன். இதை பற்றி அதிகம் பேச வேண்டிய அவசியமில்லை. வனம் சென்றால் நான் கஷ்டப்படுவேன், துக்கப்படுவேன் என்றெல்லாம் எண்ணம் வேண்டாம். வனவாசத்தை மிகவும் சந்தோஷமாகவே அனுபவிப்பேன். உம்முடன் இருந்தால் வனவாசம் என்பது எனக்கு ஒரு விளையாட்டாகத்தான் இருக்கும். இங்கே என்னை தனியாக விட்டுவிட்டு போகாதீர். நீர் வனம் சென்றால் இங்கே எனக்கு என்ன வேலை? வனத்தில் என்னால் உமக்கு எந்த இடைஞ்சலும் ஏற்படாது. காயும் கிழங்கும் சாப்பிட்டு கொண்டு நிச்சயமாக உமக்கு முன்னால் நான் நடந்து செல்வேன். உம்முடன் சென்று மலையும் ஆறும் பார்த்து மகிழ வேண்டுமென்பது என் ஆசை. பறவைகளும் புஷ்பங்களும் நிறைந்த வனத்தில் உம்முடன் நானும் இருந்து சந்தோஷமாக ஆறுகளில் குளித்தும் நித்திய கர்மங்களை செய்தும் சுகமாக காலம் கழிப்பேன். உம்முடன் இல்லாமல் ஸ்வர்க்கமும் எனக்கு வேண்டாம். என்னை தனியாக விட்டுவிட்டு போனால் என் மரணம் நிச்சயம். நான் உம்மிடம் யாசிக்கிறேன். என்னை அழைத்து போக வேண்டும். என்மேல் இரக்கம் கொள்வீர். என்னை நிர்கதியாக்க வேண்டாம் என்றாள் சீத்தை. கோபமாக ஆரம்பித்தவள் மிகவும் கெஞ்சி கேட்டு முடித்தாள். ராமன் காட்டில் ஏற்படும் பயம் கஷ்டம் எல்லாவற்றையும் விஸ்தாரமாக எடுத்து சொல்லி, நீ காட்டுக்கு என்னுடன் வருவது தகாது என்றான். சீத்தையின் கண்களில் நீர் பெருகிற்று. புலி, சிங்கம், கரடி, பாம்பு இவையெல்லாம் உம்மை கண்டால் தூர விலகிச் செல்லும். நீர் செல்லும் வெயில், மழை, காற்று, பசி, முள் அனைத்தையும் நான் சந்தோஷமாக பொறுத்து கொள்வேன். எனக்கு வனவாசத்தை பற்றி கொஞ்சமும் பயமில்லை. நீர் என்னை இங்கே விட்டு விட்டு போனீரானால் என் உயிர் என்னை விட்டு நீங்கும் நிச்சயம் என்று சந்தேகத்திற்கும் மறுபேச்சுக்கும் இடமின்றி சொல்லிவிட்டாள். சீத்தை அதனோடு விடவில்லை. நான் மிதிலையில் இருந்த காலத்தில் பிராமணர்களும் ஜோதிடர்களும் இவளுக்கு வனவாசம் பிராப்தி என்று என்னை குறித்து என் தாயிடம் சொல்லியிருக்கிறார்கள். நான் தனியாக வனவாசம் செய்ய முடியுமா? உம்முடன் சேர்ந்து வனவாசம் செய்துவிட்டு எப்படியும் நடக்க வேண்டிய அந்த நிகழ்ச்சியை சுகமாக முடித்து விடுவதற்கு இதுவே சமயம். வனவாசம்